நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி 53வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்கரன்கோவில் டு திருவேங்கடம் பிரதான சாலையில் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ள அந்த ஒரு பிரதான சாலையில் மத்திய பகுதி களப்பாகுளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகிய பகுதி, அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் ரகுபதி என்ற ஒரு நபர், அவர் நாகர்கோவில் அந்த பகுதியில் நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபர். அந்த நபருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பகுதியில் நிலம் வாங்கி, ஏன்னா ஓரளவுக்கு இந்த பகுதியில் விலை ஓரளவுக்கு நல்லா இருக்குது, இந்த பகுதியில் நிலம் வாங்கி இது ஒரு இயற்கை அமைப்புடன் நல்லா பல ஏக்கர் கணக்கான நிலங்களை வாங்கி அதில் நல்ல விவசாயம் பண்ணையெல்லாம் பார்த்து அதில் மத்திய பகுதியில் நல்ல ஒரு வனாந்திர பகுதி மாதிரி அமைத்து அதில் குடியேறணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை. காரணம் என்னென்னா, அவருடைய சொந்த பந்தங்கள் மேலும் நட்பு வட்டாரங்கள் ஓரளவுக்கு இந்த பகுதியில் அதிகமாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பகுதியில் வாங்கி செட்டில் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி காலங்களை கழிக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசைங்க. கிட்டத்தட்ட இவருக்கு வயதும் 43-44 வயது கிட்ட நெருங்கி வந்துருச்சுங்க. அதனால் செல்வாக்கு மிக்க அந்த நபர் நாகர்கோவில் அந்த பகுதியில் இப்போதைக்கு நல்ல ஓரளவுக்கு வசித்து வராருங்க. ஆனால் அவர் ஒரு டவுன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் நல்ல கிராமப்புறங்களில் இது போல் வாழணுங்கிற ஒரு ஆசையில் இந்த நிலத்தை புரோக்கர்கள் அப்படி மூலியமாக நட்பு வட்டாரங்கள் மூலியமாக வாங்கியிருக்காருங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, அவங்க நட்பு வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நிலம் கிடைக்காத ஒரு காரணத்தினால், ஏன்னா பல ஏக்கர் கணக்கில் நிலம் வாங்கணும் ஒரு ஆசையில் கிடைக்காத ஒரு காரணத்தினால் இவர் இந்த 7-8 கிலோமீட்டர் தள்ளி அந்த பகுதியை தள்ளி இவர் வாங்கியிருக்காருங்க. அங்கே தாங்க கிடச்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அமானுஷ்யம் தெரியாமல் அவர் மாட்டிக்கொண்டதும் அதிலிருந்து அவர் வெளியேறினதையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. மேலும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நமது நண்பர்கள் அனைவருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேருங்கிறத தெரியப்படுத்திக்கிறோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டு சொன்னது போல் இந்த சம்பவம் ரகுபதி என்ற ஒரு நபருக்கு 43 வயது மதிக்கத்தக்க அந்த நபருக்கு நடந்த சம்பவம் தாங்க. இவருக்கு நாகர்கோவிலில் இருக்கிறாரு. ஆனால் நிலம் இந்த பகுதியில் இந்த சங்கரன்கோவில் டு திருவேங்கடம் சாலையில் நிலம் வாங்கியிருக்காருங்க. அங்கே என்ன சமாச்சாரம் பிரச்சனைங்கிறத தெரியப்படுத்துவாங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது புரிய வருங்க. ஏற்கனவே நம்ம சொன்னது போல் இந்த ரகுபதி கிட்டத்தட்ட அந்த ஒரு நிலத்தை நட்பு வட்டாரங்கள் புரோக்கர் மூலியமாக வாங்கியிருக்காருங்க. வாங்கி அங்கே இருந்தே சொல்கிறாரு, ஒரு சில நண்பர்களை விட்டு இந்த பகுதியை நல்ல முறையில் எனக்கு செதுக்கி பண்ணையம் பார்க்குற மாதிரி நல்ல ஓரளவுக்கு நல்ல பூமியாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலமும் சொல்கிறாங்க. பண்ணையத்துக்கெல்லாம் ஆளெல்லாம் வச்சு நீங்கள் இது எனக்கு நல்ல முறை சீர்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு காரணத்தினால ஒரு சில நபர்களை அந்த பகுதியில் பண்ணையத்துக்கு நியமனம் செய்து, அந்த நட்பு வட்டாரங்களை பண்ணையத்துக்கு நியமனம் செய்து அந்த நிலத்தை திருத்தும் வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி ஈடுபட்டு, ஏன்னா ஏற்கனவே இதற்கு முன்னாடி அது ஒரு விவசாய பூமியாக இருந்த பூமி தாங்க. ரொம்ப நாட்களாக ரொம்ப காலங்களாக அதை கைவிடப்பட்டதன் காரணமாக தான் அது வேலி கீழி எல்லாம் அடர்த்தியாக வளர்ந்துக்கிட்டு இந்த கோரை பொருட்கள் இது போல் வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதெல்லாம் செதுக்கி ஓரளவுக்கு நல்ல முறையில் பண்ணணும்னு பார்க்கும்போது தாங்க அந்த நிலத்தின் மத்திய பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க. அது வற்றாத கிணறாக அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கு. அந்த கிணற்றை வைத்தும் இயற்கை வளங்களை வைத்து தாங்க அங்கே நல்லா விவசாயம் பார்த்துருக்காங்க. கடைசி இந்த கிணறு பாலடைந்து இருக்கக்கூடிய காரணம் போல் இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் அந்த விவசாயத்தை கைவிட்டதுனால ரொம்ப இதாக இருக்கிறதுனால அந்த கிணறு அந்த பகுதி எல்லாமே சுத்தப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் வேலையாட்கள் ஒரு 10 பேர் வரைக்கும் நிதம் வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே அந்த வேலையானது அப்படியே நல்ல முறையில் போய்கிட்டு இருக்குதுங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ரகுபதியும் நாகர்கோவிலில் இருந்து பார்த்துட்டு போகிறதெல்லாம் வழக்கமாக இருந்திருக்கு. இருந்தாலும் ரகுபதிக்கு இந்த வேலையெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தாலும் அவருடைய வேலை நிமித்தமாக அப்பைக்கப்போ தான் போகிறாருங்க. ஆனால் இருந்தாலும் போகும்போது நட்பு வட்டாரங்கள் வீட்டில் எங்கேயோ தங்குறதை விட நமக்காக நம்ம இடத்துல ஒரு சின்ன வீடு மாதிரி எடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் ஒரு சின்ன வீடாகவும் அந்த மத்திய பகுதியில் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் வேலை நல்ல முறையில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஆண்டு காலம் 1.5 ஆண்டு காலமாக இவர் பல வேலை நிமித்தமாக அந்த நாகர்கோவில் அந்த சரௌண்டிங்கில் இருந்து ஒரே ஃபாலோ பண்ணுறதாங்க வழக்கமாக வச்சுருக்காரு. ஏன்னா இவர் ஒரு அளவுக்கு நல்ல செல்வந்தராக இருக்கக்கூடிய காரணத்தினால ஃபாலோ மட்டும்தான் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. இவரால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு அந்த 1 வருடம் 1.5 ஆண்டுகளில் நல்ல முறையில் வேலையெல்லாம் முடிஞ்சு நல்ல மரம் செடி கொடிகளும் ஓரளவுக்கு நல்ல முறையில் வளர்ந்து வந்துருச்சுங்க. நல்ல ஓரளவுக்கு பார்க்க கண்ணுக்கு இயற்கை காட்சி போல் இருக்கக்கூடிய காரணத்தினால வீடியோ கால் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வழக்கமாகவங்களும் இவரும் அங்கே இருந்து பார்க்குறதெல்லாம் வழக்கம். ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது. ஒரு ஒரு நிம்மதியாக ஒரு வாரம் போய் 4 நாள் போய் நம்ம அந்த பூமியில் இருந்துட்டு வரும். அப்படிங்கும்போது ஃபேமிலியை கூப்பிட்டு போகும்போது ஃபேமிலி இருக்கட்டும், நம்ம போய் ரிலாக்ஸாக போய் இருந்துட்டு அதற்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துக்கிடுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாரு. சரி,
நம்ம போய் அந்த இடத்த போய் பார்ப்போம், பார்வையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கள் வட்டாரத்துக்கெல்லாம் தெரியப்படுத்தியிருக்காங்க. தெரியப்படுத்தவும் சரி நீங்கள் வாங்க ரகுபதி அப்படின்னு சொல்லி நட்பு வட்டாரங்களும் சொன்ன ஒரு காரணத்தினால அந்த ரகுபதி என்ற நபர் வந்து நாகர்கோயிலில் இருந்து புறப்பட்டு இங்கே வராங்க. வந்து அந்த இடத்த பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இருந்தாலும் வந்து அந்த ஏக்கர் கணக்கில் அந்த இடத்த வாங்கி போட்டு எல்லாம் நல்ல முறையில் சீர்படுத்தியாச்சு. சரி நம்ம வீட்டில் தங்குவோம், தங்கியிருந்து நம்ம தான் இன்னும் ஒரு 4-5 நாள் இங்கே தானே இருக்க போகிறோம், நல்லா பொறுமையாக சுற்றி பார்த்துக்கிடுவோம். ஏன்னா இடம் அவ்வளோ பெரிய இடத்த வாங்கி அவர் போட்டிருக்காருங்க. நிலம் வந்து ஏகப்பட்ட நிலத்தை வந்து அங்கே வாங்கி போட்டிருக்காரு. சரி ஓகே நம்ம வந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மத்திய பகுதியில் தாங்க அந்த வீடெல்லாம் அமையப்பட்டிருக்கு. அவருக்கான ரூம் வந்து அமையப்பட்டிருக்கு அந்த காட்டுக்குள்ளே. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து கேரளாவில் இருக்க மாதிரி நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கணும்னு சொல்லி தானே இது போன்ற அமைப்புகளோட இருக்கணும்னு சொல்லி தானே அவருடைய ஆசை. அதே மாதிரி அவர் வந்து ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. நல்லா முருங்கைத்தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இது போல் தோப்புகள்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்க. மற்ற தோப்புகள்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. இந்த மாந்தோப்பும் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்து வருதுங்க. இந்த தென்னந்தோப்பும் ஓரளவுக்கு வளர்ந்து வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமையப்பட்டிருக்க அந்த வீட்டில் வந்து இரவு வந்து தங்குறாருங்க. சாப்பாட்டுக்கு வந்து நட்பு வட்டாரங்கள் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் இவருக்குன்னு சொல்லி உதவியாளராக வந்து ஒருவரை வந்து நியமனம் செய்து இவருக்கு சமையலெல்லாம் இந்த வீட்டில் வந்து செய்வதற்காக நியமனம் செஞ்சுட்டு எல்லாருமே போயிட்டாங்க. கடைசி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம ரகுபதி வந்து அன்று இரவு அங்கே தான் ரிலாக்ஸாக வந்து தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்குறாருங்க. இவருக்கு வந்து கொஞ்சம் மது குடிக்கும் பழக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால் நல்லா ஓரளவுக்கு மதுவையும் குடித்து விட்டு அவர் உதவியாளராக ஒரு ஆளை வந்து நியமனம் செஞ்சுட்டு போயிருக்காங்க நண்பர்கள். அவர் வந்து சமையலெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவருக்கான ஒரு ரூமில் போய் படுத்துக்கிட்டாருங்க. இவர் ரகுபதி வந்து இவர் வந்து நல்லா டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த ரூமில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ரகுபதிக்கு கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் மது போதையில் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 12 மணி வாக்குக்குள்ளேயே இவருக்கு வந்து தூக்கம் லேசாக வருது. டிவியும் பார்த்துக்கிட்டே இருக்கார். இருந்தாலும் சரி இவருக்கு டிவியை விட இன்னொரு சத்தம் வந்து கொஞ்சம் தள்ளி அவருடைய வீடு ரூம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 100 மீட்டர் தள்ளி இவருக்கு ஒரு சத்தம் கேட்பது போல் இருந்திருக்குங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு முழங்கல் சத்தம், ஒரு சிரிப்பு சத்தம் போல் அப்படியே வினோதமாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இவர் ரகுபதி வந்து என்னவா இருக்கும், சரி நம்ம ஒரு சில அந்த காட்டுப்பகுதி மாதிரி வாங்கி தானே நம்ம வந்து அதை வந்து சீரமைத்து நம்ம வந்து இருக்கிறோம். இந்த பகுதியில் எதுவும் 1-2 விலங்குகள்லாம் இருக்கும் போல் ஒரு நரிகிரி இருக்கும். அது ஏதாவது கூச்சலிட்டுக்கிட்டு இருக்கும். இல்லை ஒரு நாயகி கூட அங்கிட்டு கூடி வந்து வந்திருக்கும், கூச்சலிட்டுக்கிட்டு இருக்கும்னு சொல்லி அவரையே அப்படியே தேத்திக்கிட்டு அவர் வந்து எதையும் கண்டுக்கிடாமல் அப்படியே படுத்துட்டாருங்க. அரை உறக்கத்தில் இருந்தவர் நல்லா தூங்கிட்டார். நல்லா தூங்கினதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு உதவியாளராக இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து கத்திட்டாருங்க. ஒரு மணி வாக்கில் 1:30 மணி வாக்கில் கத்தி எந்திரிச்சிட்டாரு. எந்திரித்த உடனேயுமே வந்து இவரும் வந்து மிரண்டார். என்னடா ஒரு அலற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவரும் ரகுபதியும் எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேறு வந்து முத்தன், யாருங்க இந்த ரகுபதிக்கு உதவியாளராக விட்டுட்டு போன நபரின் பேர் முத்தன். என்ன முத்தா என்னையா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஐயா சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இவர் ரூமை தேடி ஓடி வரும்போது இவர் வந்து ரகுபதி வந்து என்னன்னு கேட்குறாருங்க. முத்தன் வந்து பதறிக்கிட்டே சொல்கிறாரு, யாரோ என் காலை பிடிச்சிக்கிட்டு இழுத்த மாதிரி இருந்துச்சு. என்னையா நான் சரக்கு அடித்தது நானே, நீ அடித்த மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க, ஒருவேளை எனக்கு தெரியாமல் எடுத்துட்டு போட்டியா நீ, என்னையா நீ அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் நான் என் கண்ணார பார்த்தேன், என்னை யாரோ இழுத்துட்டு வந்தாங்க, நான் படுத்திருந்த இடத்துல இருந்து தள்ளி தான் வந்து நான் படுத்திருக்கேங்க சார் அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கிறாரு. என்னங்கய்யா நீ வேறு ஏதாவது அரை தூக்கத்தில் இருந்திருப்பையா, நீயே எந்திரிச்சு வந்திருப்ப, ஒன்றும் இல்லை சரி உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா என் ரூமில் வந்து படுத்துக்கோ, நான் அவங்க மேலே படுக்கிறேன் நீ கீழே படுத்துக்கோயா அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் எனக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னு. நீ பயப்படாதையா, என்னையா நீ இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் வந்து இருக்கணும்னு ஒரு ஆசையில் வந்து இருக்கேன், நீ என்னையும் சேர்த்து பயமுறுத்திடுவோல, அப்படியே படுப்பா ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால் சரின்னு சொல்லிட்டு என்ன சார் ஓனர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மறுத்து பேசாமையும் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அங்கே படுத்துக்கிறாரு. இருந்தாலும் சரி ரகுபதி வந்து கொஞ்சம் யோசனை பட்டுட்டு சரி இருக்கட்டும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நல்லா அசந்து தூங்கிடுறாருங்க. இப்படியே பொழுது விடிஞ்ச உடனேமே வந்து ரகுபதிகிட்ட வந்து சார் நான் வந்து கடைக்கு போயிட்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் சுற்றி பாருங்கள், நான் காலைக்கு எல்லா சாப்பாடையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைக்கு போய் நைட்டுக்கு மதியத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் சார் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால சரி போயிட்டு வாங்க முத்தன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. யார் ரகுபதி. முத்தனும் வந்து அவர் கடைக்கு போயிட்டாருங்க. ரகுபதிக்கு வந்து சரி நம்ம ஒரு காலை சாப்பாடை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு நம்ம இந்த நிலத்தை அப்படியே சுற்றி பார்ப்போம்னு சொல்லி அப்படியே சுற்றி பார்க்குறதுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே வராருங்க. அப்போ தான் அந்த என்ன சொல்ல நம்ம பாலடை இந்த கிணறு மாதிரி ஒன்று இருக்குல்ல அதை மட்டும் அது வந்து என்ன சொல்ல சீரமைக்காமல் விட்டுருக்காங்க. வேலிகிளியெல்லாம் வெட்டிட்டு வெட்டாமல் அப்படியே விட்டுட்டாங்க, அரையும் குறையமாக விட்டுட்டாங்க. இதை அவர் பார்க்குற என்னடா வித்தியாசமாக இருக்குது, எல்லாம் இது பண்ண சொன்னேன் கிளியர் பண்ண சொன்னேன் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, சரி இது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போக அந்த இடங்களெல்லாம் வேலிகள் முளைத்து தான் இருக்குது. மற்ற இடங்கள் எல்லாமே நல்லா சுத்தப்படுத்தியாச்சு, அந்த இடங்கள் மட்டும் சரியாக சுத்தப்படுத்தவே இல்லை. ரகுபதிக்கு உடனேயுமே டென்ஷன், என்ன நம்ம நண்பர்களை சொல்லி இதுதான் நம்ம இருந்து பார்க்க வேண்டிய வேலை, இவங்களை பார்க்க சொல்லியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டு உடனடியாக தனது நட்பு வட்டாரங்களுக்கு போட்டு என்னையா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்க, நான் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணி மொத்தமாக கிளியர் பண்ண சொன்னேன், நீங்கள் என்னடான்னா
ஒரு வயசு பாதி சைடை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டு பாதிக்கு மேலே கிளியர் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, அதுக்கடுத்து கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, என்ன இந்த இடத்துல மட்டும் வேலையை சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காருங்க. சத்தம் போட்டு பேசும்போது நட்பு வட்டாரங்க, இருங்க ரகுபதி, நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் வாரம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் என்ன காரணம், என்ன எக்ஸ்பிளைன் இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் நேரில் வந்து பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நட்பு வட்டாரங்கள் ஃபோனில் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ஃபோனை துண்டிச்சுட்டு இப்படி திரும்பி தாங்க பார்க்குறாரு. தற்செயலாக திரும்பி பார்க்க பக்கத்தில் நல்ல தலைவெறி கோலத்தில் அந்த பட்டப்பகல் நேரத்தில் ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அதுவும் முகமெல்லாம் வெளிரி போய் ஒரு மாதிரி கண்ணு மொழியெல்லாம் பிதுங்குற மாதிரி போய் நிற்கிற ஒரு காரணத்தை பார்த்ததுமே ரகுபதி வந்து ஒரு நிமிஷம் கத்திட்டார், போன கீழே ஓட்டுட்டார். அதுக்கப்புறம் தான் கீழே குனிஞ்சு போன எடுத்துகிட்டு சுதாரிக்காருங்க, யாருமே இல்லை. ஒரு நிமிஷம் அப்படியே பதறி போயிட்டார். என்னடா இது, நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் யாரோ ஒரு நபர் ஒரு பெண்மணி நின்ன மாதிரி இருந்துச்சு. இந்த பட்டப்பகல் நேரத்தில் இந்த இடத்துல கொஞ்சம் முதல் அதிர்ச்சி ஆகிறாரு. இருந்தாலும் ரகுபதி வந்து அவர் மனசு அவரே தேத்திக்கிறாரு. என்னடா இது நம்ம இல்யூஷனாக இருக்கும். காலையில் நேற்று அதிக சாமத்தில் என்னடான்னா முத்தன் கத்திட்டான், நமக்கும் வந்து ஒரு சத்தம் கடிச்சு இப்போ வந்து இப்படி இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் பற்றி யோசிக்கலை. சரி, நம்ம ஏதோ கற்பனையில் இருப்போம், நைட் அடித்த போதை கண்டும் தெரியாமல் இருக்கணும், அவரே தேத்திக்கிட்டு சரி உள்ளே கொஞ்சம் பார்ப்போன்னு என்னென்ன வேலை தான் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாருங்க. அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது வந்து அவருக்கு பின்னாடி வந்து யாரோ வர்ற மாதிரியே அவருக்கு தோணியிருக்குங்க. அந்த பட்டப்பகல் நேரத்தில் அவர் மட்டும்தாங்க இருக்கார், இது நல்லா தெரியும். முத்தனும் கூட கடைக்கு பொருள் வாங்குறதுக்கு அனுப்பி வச்சாச்சு. முத்தன் கண்டு வராரா அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி முதல்ல ஒரு யோசனையிலே இருக்கார். அந்த பட்டப்பகல் நேரத்துலையும் கூட சத்தம் நல்லா கேட்குதுங்க, பின்னாடி யாரோ பின்தொடர்ற மாதிரி. நல்லா சுற்றி முற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. ஆனால் சரி என்னவோ ரைட்டு பார்த்துக்கூட, இது எதுவும் மிருகம் இருக்குதா, இல்லை அப்படின்னா எதுவும் பறவைகளுடைய வேலையை அப்படி மரங்கிற அங்கிட்ட கொஞ்சம் இருக்குது, அந்த ஒரு காரணத்தால் ஏதோ சத்தம் கேட்கும் போல். ஏன்னா இவர் வந்து நாகர்கோவில் பகுதியில் வந்து ஒரு சில, இவர் டவுனில் இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு வனப்பகுதி மாதிரி இருக்கக்கூடிய பகுதி இல்லையா, அங்கே நடக்குது மாதிரி இங்கேயே நடக்குது, குரங்குறங்க எதுவும் இருக்கோ என்ன ஏதோன்னு அவர் மனசு அவரை தேத்திக்கிட்டு அப்படி போகிறாருங்க. அப்படி போகும்போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தாங்க அந்த பகுதியில் இருந்து, அந்த போன கீழே ஓட்ட பகுதியில் இருந்து அப்படியே நடந்து போயிருப்பாருங்க. அந்த 50 மீட்டர் தள்ளி போன உடனேயுமே யாரோ முணங்குற மாதிரி அழுகிற மாதிரி ஒரு சத்தம் வந்து நம்ம ரகுபதியின் காதுகளுக்கு கேட்குறதுங்க. அந்த காதுக்கு வந்து எப்படி கேட்குது அப்படின்னா, நல்லா ரகுபதியின் காதுகளுக்கு வந்து சொல்லி ஏதோ சொல்லி அழுகிற மாதிரி இருக்குது. இங்கேயா வந்த உன்னை நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. அதற்கப்புறம் வந்து இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்குது. ரகுபதிக்கு ஒரே யோசனை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி ரகுபதி பார்க்குறாருங்க. அந்த தென்னங்காடுகளை பார்க்காரு, அந்த மாங்காடுகளை பார்க்காரு, முருங்கைக்காடுகளை பார்க்காரு. அங்கெல்லாம் ஆளு தெரியலை, ஆனால் நம்ம பக்கத்தில் இங்கே தான் இது வந்து கொஞ்சம் வேலிக்காடுகள் கொஞ்சம் அடர்ந்து போயிருக்குது, இந்த பகுதியில் தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. சுற்றி பார்த்துட்டு திடீர்னு இடது பக்கம் திரும்புகிறாருங்க. அதே பெண்மணி பக்கத்தில் நிற்கிற மாதிரி நிற்கிதுங்க. ஒரு நிமிஷம் அப்படி முழிச்சு இப்படி இது பண்ணுது, அது முகத்தை கிட்ட வந்து பயமுறுத்திட்டு போன மாதிரி போகுது. உடனடியாக ரகுபதிக்கு வந்து பயம் ரேசா இல்லை. 45 வயது 43 வயது மதிக்கத்தக்க ரகுபதிக்கு வந்து அவ்வளோ பயம். உடனடியாக விழுந்து எந்திரிச்சு நேராக ரூமுக்கு ஓடுதார். பாதையும் தெரியலைன்னா, அவருடைய தோப்பாக இருந்தாலும் அடிக்கடி வந்தால் தானே பாதையும் தெரியும். சுற்றி ஒரு வழியாக ஓடி போய் ரூமை போய் அடைஞ்சிட்டாரு. கடைக்கு போன முத்தனும் வந்துட்டார் ஒரு வழியாக. முத்தனும் வந்து, என்ன சார் என்ன பதறி போய் ஓடியாடுற மாதிரி இருக்குது, இல்லை முத்தா உள்ளவா அப்படின்னு சொன்னோடனே முத்தன் உள்ளே கூப்பிட்டு போனோடனே முத்தனை உட்கார வச்சு கேட்காரு, நைட் உனக்கு என்ன நடந்துச்சு முத்தா அப்படிங்கும்போது, சார் நைட்டு சொன்னால் எங்கே சார் நம்புறீங்க, என்னை கேள்வி பண்ணி சிரிக்கிறீங்க, நைட்டு இது போல் வந்து என்னை யாரோ காலை பிடிச்சி இழுத்துட்டு போச்சு, எப்படியா இருந்துச்சு, ஒரு பெண்மணி தலைவரி கோலத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தேன், நான் சொன்னால் நீங்கள் என்னை கேள்வி பண்ணி சிரிப்பீங்க, அதனால தான் சார் நான் சரியாக சொல்லலை அப்படிங்கும்போது, இருக்கட்டும் முத்தா, இப்போ நான் உள்ள ஒரு பெண்மணியை பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கும்போது, உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்களா சார், அதான் ஆமாம் பார்த்தேன், ஐயா முத்தா பகலில் பகல் நேரத்தில் எப்படி இருக்கையா, எனக்கு இந்த இடமே எனக்கு சரிப்பட்டு வரலங்க சார், நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ஏதாவது டென்ஷன் ஆயிடுவீங்க, இவ்வளோ விலை கொடுத்து இந்த ஏக்கர் கணக்கில் இங்கே வாங்கியிருக்கீங்க, அதனால தான் உடனடியாக என் ஃப்ரெண்டுகளை அவங்களெல்லாம் வர சொல்லி, எனக்கு இந்த நிலம் வாங்கி கொடுத்த அந்த புரோக்கரு, உன்னை வேலைக்கு வச்சவர் எல்லாரும் இங்கே வர சொல்லி, நம்ம இன்றைக்கி பேசி ஒரு முடிவு கட்டிட்டு தான் அங்கேருந்து போகணுங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவு கொண்டார். வந்த 2 நாளில் எப்படி நடந்துச்சுன்னா என்ன அப்படிங்கும்போது, உடனடியாக முத்தனும் வந்து எல்லாருக்கும் அழைப்பு விடுறாரு. ரகுபதியும் வந்து எல்லாரையும் கூப்பிடும்போது ஒன்று போல் எல்லாருமே வராங்க. உட்காரும்போது ஒருத்தர் பார்க்கத்தான் செய்கிறாங்க, மற்றபடி வேறு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. என்ன ரகுபதி சொல்லுங்கள், எதுக்கு வர சொன்னீங்களா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நடந்த விவரத்தெல்லாம் நண்பர்கள் வட்டாரத்தை அந்த புரோக்கர்கள்ட்ட சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, ஐயா இடம் தெரியாமல் வாங்கியாச்சு, சரியாக விசாரிக்கலை, இது போல் இந்த நிலத்தில் வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் இருக்குது, அமானுஷ்யம் இருக்குதுன்னு சொல்லும்போது முத்தனுக்கும் ரகுபதிக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டாங்க, இவங்களுக்கும் தெரியப்பட்டிருக்குங்க இந்த இடம். அது என்னங்கிறத சொல்கிறேங்க. அதாவது இந்த இடம் வாங்கி இதை திருத்ததுக்கு ஆள் அனுப்பும்போதே கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்கள் வரைக்கும் வேலைக்கு வந்தாங்க இல்லையா. நல்ல வேலை ஓடிக்கிட்டே இருக்கும்போது இந்த பாலடைந்த கிணற்றுக்கிட்ட வந்து சுத்தம் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு
அசம்பாவிதம் நடந்திருக்குதுங்க. என்ன நடந்திருக்குது அப்படின்னா, வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போதே ஒரு நபருக்கு வந்து இரத்த காயங்கள் இது போல் வந்து வந்திருக்குதுங்க. இன்னொரு நபருக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு ஏதோ பொசஸ் ஆன மாதிரி அவரை அறியாமல் அவர் கத்த ஓட பயங்கரமான சேட்டைகள்லாம் ஈடுபட்டிருக்காருங்க. ஒரு வழியாக அவரை வந்து அவங்க குலதெய்வம் கோயிலுக்காக இருக்கட்டும், ஒரு சில இடங்களுக்கெல்லாம் கூட்டு போய் ஒரு வழியாக தேத்தி விட்டார். அதற்கப்புறம் இந்த பகுதிக்கே வந்து வேலைக்கு வரதுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த 10 நபர்களுமே வந்து வர பயந்துட்டாங்க. இருந்தாலும் சரியா மற்ற இடங்களை கிளியர் பண்ணுவோம்ப்பா வாங்கய்யா அப்படிங்கும்போது, இல்லை இந்த இடத்துக்கிட்டே வரமாட்டேன். ஒரு வழியாக அந்த பொசஸ் ஆன நபரும் வந்து இல்லை இந்த மாதிரி நான் பார்த்தேன், இதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு, தலைவரி குளத்தில் நான் பார்த்தேன், அதுதான் வந்து என்னை வந்து அடித்து கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு, நாங்கள் இனிமேல் இங்கே வேலைக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னதுக்கப்புறம் வேறு ஒரு சில நபர்களை வைத்து தான் ஒரு சில வேலைகளும் பார்த்தாங்க. அதுவும் இந்த பகுதியை விட்டுட்டு மற்ற பகுதியில் பார்த்துருக்காங்க. அப்போ இங்கே என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதிக்கு வந்து பொறி தட்டியிருக்கு. சரி, இதோடைய வரலாறு என்ன அப்படிங்கும்போது, ஐயா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி நல்ல விவசாய பூமியாக இருந்துச்சு. இப்போ மானாவாரி காடு மாதிரி போட்டுட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில ஏதோ சொல்கிறாங்க, நமக்கு தெளிவாக தெரியலைங்க. இந்த மாதிரி அந்த பாழடைந்த கிணற்றில் தான் வந்து ஒரு பெண்மணி தற்கொலை செய்து கொண்டதாகவும், இந்த குடும்பத்தை சார்ந்த பெண்மணி தான். அடுத்து இந்த குடும்பத்துக்கே வந்து அது கொஞ்சம் சிக்கலில் ஏற்பட்டு தான் விவசாயத்தை கைவிட்டுட்டு இந்த இடமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதாக சொல்லுவாங்க. இது இருந்தாலும் ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சுங்கய்யா சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாக பொய்யானும் தெரியலையங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது, ரகுபதிக்கு வந்து சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு தான் இங்கேருந்து போகணும், இன்றைக்கி வந்து இங்கே வந்து தங்க போகிறது கிடையாது, ஏதாவது உங்கள் வீட்டில் தங்கிடுறேன்னு சொல்லிட்டு ரகுபதி சொல்லும்போது, சரி எல்லாருமே சொல்லிட்டாங்க, சரி நட்பு வட்டாரங்கள் வீட்டிலே நீங்கள் தங்கிருங்க, இந்த இதை எல்லாம் முடிங்க, உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு சொன்ன ஒரு காரணத்தினால ரகுபதியும் என்ன வாங்கிட்டார். இவ்வளோ விலை கொடுத்து வாங்கினதை விட்டுட்டு போக முடியாது இல்லையா. உடனடியாக ரகுபதியும் வந்து அவருக்கு தெரிந்த நாகர்கோவில் நண்பர்களை பிடிச்சி பேசும்போது, அதில் ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, இதுபோல் வந்து கேரளாவில் உள்ள ஒரு மாந்திரிகர் எங்களுக்கு நல்ல பழக்கம், அவரை வர சொன்னால் இப்படி விஷயங்களை எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவாருன்னு சொன்ன ஒரு காரணத்தினால கேரளாவிலிருந்து அந்த மாந்திரிகரை வர வச்சுட்டாங்க. உடனடியாக ரகுபதியின் செல்வாக்கை பயன்படுத்தி வர வச்சு அந்த மாந்திரிகர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்ன உடனேயுமே, சரி இந்த பிரச்சனை நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதிக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு உடனடியாக வந்து அன்று இரவே வந்து அந்த ஒரு சில அமானுஷ்ய பூஜைகளில் வந்து அந்த மாந்திரிகர் ஈடுபடுத்தார். ஆனால் அந்த மாந்திரிகர் கைக்கு அந்த ஆன்மா வந்து சிக்கவே மாட்டேங்குது, ரொம்ப விளையாட்டு காமிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நல்ல தேர்ச்சி பெற்ற அந்த மாந்திரிகருக்கு வந்து அது சிக்க மாட்டேங்குது. ஒரு சில யோசனைகள் வந்து பண்ணுறாரு, ஆனால் கண்டுபிடிச்சிட்டார் என்ன ஏது அப்படின்னா, இந்த நிலத்தில் வந்து இதற்கு முன்பு வந்து ஒரு சில குடும்பம் வந்து நல்ல விவசாயம் பார்த்துருக்கு, நல்ல ஏக்கர் கணக்கில் வச்சு நல்ல செல்வாக்கான குடும்பம் தான். ஆனால் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு வயது பெண் வந்து இன்னொரு அடுத்த நபரை வந்து காதலிக்கும் போது அந்த காதலுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு குடும்பத்தில், அந்த குடும்பத்தை வந்து இந்த பெண்ணால் வந்து சரியாக வந்து எதுவுமே பண்ண முடியலை, எதிர்த்து வந்து அந்த பையன் கூட வந்து போக முடியலை, திருமணம் முடிக்க முடியலை. இருந்தாலும் வந்து இந்த பெண்மணிகிட்ட சொல்லிட்டாங்க, ஒன்று நீ உயிரோடு இருந்தன்னா எங்கள் பேச்சை கட்டு ஒழுக்கமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா நீ செத்து போயிரு அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால கோவத்தில் வந்து அழுதுகிட்டே வந்து இந்த பெண் வந்து இங்கே வந்து அந்த கிணற்றில், இப்போதைக்கு பாலடைந்த கிணறாக இருந்த கிணறு அப்போ நல்லா செழிப்பாக இருந்திருக்கு, அந்த கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டது. ஆனால் மனசில் நினச்சிருக்கு, நம்ம குடும்பத்தை விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தாங்க தற்கொலை செய்திருக்கு. அதுபோலவே அந்த குடும்பத்தை வந்து ஆட்டி படைச்சிருக்கு. அந்த பெண்ணின் ஆன்மா இறந்து கொஞ்சம் காலகட்டத்திலேயே மேலும் வந்து இந்த நிலத்திலே வந்து அடங்கிருச்சு, அந்த கிணத்திலே அடங்கிருச்சு அந்த பெண்ணின் ஆன்மா. அந்த ஆன்மா தான் இவ்வளோ வேலைகள் பார்க்குறதுங்கிறத வந்து இவர் வந்து மாந்திரிகர் வந்து கண்டுபிடிச்சிட்டார். இருந்தாலும் மாந்திரிகர் கைக்குள்ளே அது வந்து சிக்காமல் விளையாட்டு காமிக்கக்கூடிய காரணத்தினால ஒரு நிமிஷம் யோசிச்சு உடனடியாக இந்த பூஜையை நாளைக்கு நம்ம வச்சுக்கலாம், உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பையன் வந்து பொசஸ் ஆனாமல அந்த பையனை வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட வைக்கணும், அந்த பையன் மூலியமாக தான் அந்த ஆன்மாவை வந்து இங்கேருந்து விரட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும், ஏன்னா இந்த ஆன்மா எனக்கு அவ்வளோ விளையாட்டு காமிக்குன்னு சொல்லி மாந்திரிகர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. உடனடியாக ரகுபதியும் சரிங்க சாமி எல்லாம் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம்ட்டு அன்று இரவே வந்து மாந்திரிகரும் ரகுபதி எல்லாருமே வந்து நண்பர்கள் வீட்டில் தான் தங்குறாங்க. ஏன்னா மாந்திரிகர் வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து தங்க மாட்டாராம் பெரும்பாலும் வந்து, சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தான் தங்கிட்டு மறுநாளைக்கு இதே மாதிரி தான் பூஜைகள் ஏற்பாடு பண்ணுறாங்க. பட்டப்பகல் மதிய நேரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. ஏன்னா மாந்திரிகருக்கு அன்று இரவு வந்து உடனே பண்ண முடியாது, அந்த நபரை கூப்பிட்டு வர முடியாது, மறுநாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு வந்து ஒரு அவசர வேலையின் காரணம் பட்டப்பகல் அந்த நடு மத்தியான வேலையில் வந்து பண்ணலாம். ஏன்னா நடு மத்தியானத்துலேயும் பண்ணலாங்க ஒரு சில பூஜைகளை, அதனால் வந்து நடு மத்தியானமே செய்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை வர வச்சு நடு மத்தியானம் வந்து பூஜை நடக்கு. அந்த நபர் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த நபரும் வந்து பூஜையில் வந்து கலந்துக்கிறாருங்க. ஆனால் பூஜையில் கலந்துக்கிட்டாலுமே அந்த நபர் வந்து ரொம்ப பயப்படுறாரு. சாமி மாந்திரிகர் ஐயா இப்படி எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, எப்படி நம்ம உடலில் தான் இறக்க போகிறாங்கங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருங்க. புரிஞ்சுக்கிட்டு வந்து அவர் வந்து ரொம்ப அச்சப்படுறாரு, பயப்படுறாரு. இருந்தாலும் அந்த மாந்திரிகர் நம்பிக்கையான வார்த்தையும் கூறி, அதுபோக அந்த ஓனர் யார் அந்த ரகுபதி அவரும் வந்து நம்பிக்கையான வார்த்தைகள் கூறி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான வார்த்தை கொண்டதன் அடிப்படையில் வந்து அந்த பூஜையில் வந்து
கலந்துக்கிட்டாங்க. ஒரு அமானுஷ்யமான முறையில் அந்த பூஜை நடந்து கொண்டு இருக்கும்போது வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் நல்ல பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று அந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நபர் வந்து கத்த ஆரம்பிச்சிடறாரு. ஆக்ரோஷமாக இருக்கார். அங்கிட்டு இங்கிட்டு ஓட நிற்கிறாரு. ஒரு வழியாக அணை கட்டி எல்லாரும் பிடிச்சி உட்கார வச்சு, மாந்திரிகர்களுடைய சீடர்களும் 2-3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து அணை கட்டி பிடிச்சி வச்சு ஒரு வழியாக நீ யார் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அது ரொம்ப ஆட்டம் காட்டுங்கையில் ரொம்ப உக்கிரமாக இருக்குது. கொஞ்சம் சின்ன வயசில் இளம் வயசில் இறந்த ஒரு காரணத்தினாலும், மேலும் காதல் தோல்வியால் இறந்த ஒரு காரணத்தினால் ரொம்ப உக்கிரம். அது ஒரு பிரேத ஆன்மா மாதிரி ரொம்ப அட்டூழியங்கள் செஞ்சுருக்கு. அந்த மாந்திரிகர் எவ்வளவோ கட்டுப்படுத்தி பார்க்குறாரு. அது வந்து கட்டுக்கடங்கவே மாட்டேங்கி, அங்கேருந்து நகலவே மாட்டேங்கி. இருந்தாலும் மாந்திரிகருடைய திறமையால் அவர் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அந்த ஆன்மா வந்து இப்போதை கட்டுப்படுத்த தான் முடியும், இது இங்கேருந்து அனுப்ப முடியாதுங்கிறத புரிஞ்சு கொண்டு அந்த கட்டுப்படுத்துகிற வேலைகளில் வந்து ஈடுபட்டு அமானுஷ்யமான ஒரு சில பூஜைகள் வச்சு ஒரு வழியாக கட்டுப்படுத்தியிருக்காருங்க. அந்த பாதிக்கப்பட்ட நபர் உடம்புலேருந்து விலக்கி விட்டு உடனடியாக அந்த ஆன்மா வந்து அந்த கிணற்று அடியிலே வந்து கட்டுப்படுத்திட்டார். இருந்தாலும் அந்த ரகுபதிட்ட அந்த ஓனர்கிட்ட வந்து சொல்கிறாரு, ஐயா உங்களுக்கு வந்து இதால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடும், ஆனாலும் நான் சொல்கிற விதிமுறைப்படி இருங்க. மேலும் இதை முழுமையாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, இதை அடக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்னுடைய மந்திர சக்தியினால் ஓரளவுக்கு தான் இது வந்து கட்டுப்படும். இந்த இடத்தில் வந்து சிறந்த முறையில் பூஜை செய்து உங்களுடைய குலதெய்வம் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தை வந்து இங்கே வந்து கோயிலாக எழுப்பி வழிபட்டால் மட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடும், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் போய் தாங்கணும்னு சொல்லி அந்த மாந்திரிகர் சொல்கிறாரு. இருந்தாலும் வந்து ரகுபதிக்கு அந்த இடத்த விட்டுட்டு போவதுக்கு மனசே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2வது முடிவுக்கு, அதாவது இந்த இடத்துல வந்து கோயில் கட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டவராயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவல் தெய்வத்துக்கு வந்து இங்கே வந்து கோயில் எழுப்பி நல்லா சிறந்த முறையில் வழிபாடு செஞ்சு, அதற்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ரகுபதியும் இதை வந்து உணர ஆரம்பிச்சிட்டாரு. சரி, இந்த பட்டவராயனுக்கு வந்து நம்ம நித்தம் பூஜை செய்து ஒரு வழியாக நம்ம கூட இந்த சாமியை வந்து காவலுக்கு வைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த காவல் தெய்வத்துக்கு வந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக பூஜை செய்து அங்கே ஒரு கோயில் எழுப்புனதுக்கப்புறம் தான் அங்கே வந்து சரியாக அவளால் பயன்படுத்த முடியுது. அந்தளவுக்கு ஆயிடுச்சுங்க. இப்போ வர அந்த பட்டவராயனுக்கு வந்து வழிபாடு செஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருக்கார் ரகுபதி. இருந்தாலும் வந்து அந்த கிணற்று அருகே போகும்போது அப்பைக்கப்போ அவருக்கு வந்து பயங்கள், ஒரு அச்சுறுத்தல் வந்து வரத்தான் செய்யும் மனசுக்குள்ளே. ஏன்னா பழச மறக்க முடியாது இல்லையா, அச்சுறுத்தல் பயமெல்லாம் வரத்தான் செய்யும். பெரும்பாலும் அங்கிட்டு போவதை வந்து தவிர்த்துட்டார். ஆனால் போனாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட்டவராயன் அவருக்கு துணை நிற்பார் அவர் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி மாந்திரிகர் எல்லாமே சொன்னாலும் கூட அவர் வந்து கொஞ்சம் அச்சப்படத்தாங்க செய்கிறாரு. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நண்பர்களே. மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் வளரும், சேர்ந்து நானும் வளருவேன் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேங்க. மேலும் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.